தாவரங்களை மாத்திரம் உணவாக கொள்றது அதுல கேட்கிறாங்க. அதுல கவனித்துக் கொள்ளுங்க, ஆடு அதுல போட்டே இருக்குது. அடுத்த மாமிசத்தை மாத்திரம் உணவாக கொள்வது ஊனுண்ணி மட்டும் என்று சொல்லி கேட்கிறாங்களா, அப்ப அதுக்கு விடை நிறைய இருக்கும். இரண்டாவது விடை சரி. அப்ப முதலாவதுக்கு இந்த விடை சரியா இருக்கும். அடுத்ததுக்கு ஆடு. அடுத்தது பாருங்க, தாவர சாட்டை உறிஞ்சி குடிக்கும் விலங்குன்னு சொல்லி கேட்கிறாங்களா, ஆண் நூலம்பு. பெண் நூலம்பு தான் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது. அதே போல குருதியை உணவாக கொள்றது அதுல இருக்கிற விடையல்ல பாத்தீங்கன்னு சொன்னா புயல் வராது. இதுதான் விடையா, அட்டையா இருக்கும். சரியா விட? ஓம் சார். சார். ஓம் சார். அப்ப தேள் எப்படி சார்? தேள் ஏதாவது சாறுகளை தான் குடிக்கும். ஏதாவது சேர்த்து தேள் வராது. தேள் இந்த இரவுல பூச்சிகள் அப்படி அதுகளை தான் அப்படி சாப்பிடும். சரியா? சரி சார். தாவர இலைகளை இன்னும் பூச்சி நம்ம இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறதுல விட வெட்டுக்கிளி. அடுத்தது பாருங்க, இரண்டு சோடி சிறகுகள் கொண்ட பூச்சி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தும்பிக்கெல்லாம் ஒரு சோடி இருக்குது. ரெண்டு சோடி சொன்னா 4 சிறகு இருக்கிறது விடை தும்பி. ஈசல் ஒன்றுதான் இருக்கும். பச்சை நிறத்தில் காணப்படும் பூச்சி கும்பிடு பூச்சி. பகல் வேளையில் நடமாடி திரியும் விலங்கு. அதுல இருக்கிறதுல சரியான விடை மற்றும் பறக்கும் முலையூட்டி அதுல வௌவால். பிளட் நோயை ஏற்படுத்துவது எலி. ரைட். இந்த 10க்கு 10 எடுத்தாங்க. அடுத்த ரக்ஷன் அடுத்த 10ஐயும் வாசிப்பாங்க. பின்வரும் பிராணிகளுள் கால்கள் இல்லாத பிராணி. இருக்கிறதுல கால் இல்லாத என்ன விடை? மண்புழு. முலையூட்டி இனத்தை சேர்ந்தது திமிங்கலம். கோழி மூலம் சுவாசிப்பது மண்புழு. மத்திய உணவாக கொள்வது செம்பகம். அனைத்து முன்னி பறவை. இதுக்குள்ள இருக்கிறதுல அனைத்து முன்னி பறவை என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 15வதுக்கு மைனாதான் மிக பொருத்தமான விடையா இருக்கு. ஏனண்டா கிளி தாவர உண்ணி, அதே போல கழுகு ஊர் உண்ணி, புறா தாவர உண்ணியா இருக்கு. அடுத்தது தாவரங்கள் பெருக்கமடைவதற்கு உதவும் விலங்கு. பரம்பலுடைய செய்த விலங்கு தான் கேட்கிறாங்க. அப்ப விடை தாவரங்களின் மகர்ந்த சேர்க்கை உதவுவது வண்ணத்துக்கு. அடுத்தது சொல்லுங்க. புறா தாவர உண்ணியா சார்? புறா தாவர உண்ணியா? கிளி பூச்சிகளையும் உண்றதுதானே சார்? கிளி பூச்சிகளை சாப்பிடுங்க. அது பழங்களையும் நெற்கதிர் அதுகளை தான் சாப்பிடும். சரியா? சரி சார். அடுத்தது பாருங்க, 10 கால் கொண்டது நண்டு. இறாலும் நண்டும் 10 கால் இருக்கு. நீரிலும் நிலத்திலும் வாழ்வது. இதுல இருக்கிற விடையில முதலை சரி. அடுத்தது முலையூட்டி இனத்தை சேராத உயிரினம் கேட்கிறாங்களா, அப்ப குட்டி என்று பால் கொடுக்காது முதலையா இருக்கும். இது ஒரு நகர் உயிரா இருக்கு. உபயவாளி இனத்தை சேராதது முதலை. அதாவது ஈருட வாளிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா உபயவாளி என்று சொல்றது. சரியா? அடுத்தது பாருங்க, மருத்துவ பொருளை
சுரக்கும் உயிரினம் எது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல இருக்கிறதுல மருத்துவ பொருளை வந்து சுரக்கிற உயிரினம் வந்து தேனி. தேனா இங்க மருந்தத்தை தவளை முட்டை இந்த நிறம் கருப்பு. அடுத்த பாருங்க, வெயில் காலங்களில் நீர்நிலைகளில் படுத்து கிடக்கும் உயிரினம் வந்து எறும்பு. அதை எறும்பு மாட்டதான் எறும்பு என்று போட்டுருக்காங்க. உணவை சேகரிக்க வைக்கும் பழக்கமுடைய உயிரினம், உணவை நீண்ட நாள் சேமிக்கிறது வந்து எறும்பு. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். சமாதானத்துக்கான சின்னம் வந்து வெள்ளை புறா. பின்வரும் பிராணிகளில் சாரி விலங்கல்ல விடையிலையா? இல்ல சார், நாங்க சுற்றாட புத்தகம் படிக்கக்குள்ள சுற்றாட புத்தகம் படிக்கக்குள்ள வெள்ளை அண்ணமன்னு தான் சார் போட்டோ போட்டு காட்டிருந்தவங்க. வெள்ளை புறா தபால் சார். சமாதானத்துக்கான சின்னம் என்றாலே வெள்ளை புறா தாண்டா, வெண்புறா தாண்டா. சரியா? வெள்ளை எண்ணம் வராது. எந்த சுற்றாட புத்தகத்துல இருந்து அவருக்கு அனுப்புவாகும். நீ எந்த புத்தகம் வச்சிருக்கிறான் இவ்வளவு இல்ல. டேய், சமாதானத்துக்கான சின்னம் என்று சொன்னா வெண்புறா, வெள்ளப்புறா. விளங்கிட்டா? அதான்டா இல்ல, அந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வெள்ளப்புறா பறக்க வர்றது. சரியா? சரி சார். அடுத்தது, பின்வரும் பிராணிகளின் உடலில் ரோமம் காணப்படுவது. ரோமம் இதுல காணப்படுறது எது? முயல். பூச்சி இனங்களுக்கு இருக்கு கால்களின் எண்ணிக்கை 6. பூச்சி இனங்களுள் அடங்காத விலங்கு வந்து சிலந்தி. அதுக்கு 8 கால் இருக்கு. ஆனா பூச்சி இனத்துக்குலாம் வேற. ஆனால் சிலந்திக்கு 8 கால் இருக்கு. மற்ற எறும்பு கரையான் உடம்புக்கெல்லாம் 6 கால் இருக்கு. அடுத்த, தமது கழிவை தானே தோண்டி புதைப்பது வந்து பூனை. நடுவு நான் சரி போடுறான்னு நினைக்கிறேன். அடுத்தது, சிறிய ஒலிகளை கேட்கும் திறன் கொண்டது வந்து முயல். வண்டுகளின் தாக்கத்தில் இருந்து தென்னையை பாதுகாக்க வளர்க்கப்படுவது. அதாவது பண்டைய காலத்துல வந்து வண்டுகள் தாக்கத்துல இருந்து தென்னை போன்ற தாவரங்களை நடுறதுக்கு வந்து வீட்டுல, அதாவது அந்த ஏரியால கழுதையை வைக்கிறது. சரியா? அது வந்து வண்டுகள் இனப்பெருக்கத்தை குறைக்கணும். அதாவது அந்த வண்டுகள் வந்து இனம் பெறுகிறதுக்கு அந்த சாண உருண்டை அது எல்லாம் வேணும்டா. அப்ப இதுகள் என்ன செய்யணும்னு சொன்னா அது அந்த அப்படியான இதுகளை வந்து அழிச்சு விடுமா. அதால வண்டுகள தாக்கத்துல இருந்து தென்னையை பாதுகாக்கும். அது வண்டுகள் உற்பத்தியானா தானே தென்னை மரம் தாக்கப்படும். அப்ப அதெல்லாம் அழிக்கிறபடியா செய்யும். அதுல சவுண்டும் ஒரு வித்தியாசமான சவுண்ட் தானே. அதால அந்த சவுண்டுக்கும் வந்து அந்த வண்டுகள் வராது. இப்ப செவ்வந்தி தாவரத்துக்கு பூச்சிகள் வராத மாதிரி இந்த சவுண்டுக்கு வந்து எது வராது, வண்டுகள் வராது. அதே போல அதிக உயரத்துல பறக்கிறது வந்து கழுகரு. கழிச்சல் நோயை உண்டுபடுத்துறது இல்லையா? அடுத்த பாருங்க, பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம். அதுல பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து கூமணம். அதே போல பின்னவல வந்து யானைகள் சரணாலயம். யானை வில்வத்தெல்லாம் விலங்குகள் சரணாலயம். பறவைக்கு என்று தனியே இருக்கிறது இது குமண சரணாலயம். மழை வருவதை முன்கூட்டி அறியுதவுவது மயில். அதான் ஆண்மயில் தோகை விரித்து ஆடுதல். பறக்கும் பூச்சியாக அமைவது. பூச்சிகளுக்குள்ள பறக்கிற பூச்சியா இருக்கிறது வந்து கரப்பான. நாய் விரும்பி உண்ணும் தாவரம். அதுல ஏதாவது வயிற்று கோளாறு அதுக்கு ஏற்பட்டா அது என்ன செய்யும் சொன்னா நாய் வந்து பாலருக சாப்பிடும். பூனை வந்து குப்பைமேனியை சாப்பிடும். சரியா? இப்ப வயிறு ஒரு மாதிரி அப்படி இருக்குன்னு சொன்னா அதை நாய் என்ன செய்யும்? பாலருக சாப்பிட்டு அப்படியே வாந்தி எடுக்கும். பூனை வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா என்ன செய்யும்? குப்பைமேனியை சாப்பிடும். அதே போல நீர்ல முட்டையிடுறது வந்து பூச்சியா இருக்கும், அதாவது உளம்பா இருக்கும். ஆகாயத்தொட்டி என்று அழைக்கப்படுவது காகம். நேற்று படிக்க நின்ற நிலையில் தூங்குவது வந்து யானை குதிரை அப்படியான விலங்குகள் எல்லாம் நின்ற நிலையில தூங்கக்கூடியது.
அதிக அளவு நீர் பெறுகிற பறவை வந்து இதுல புறா இருக்கிறதுல அதிக அளவு தண்ணி குடிக்கிறது வந்து புறாவா இருக்கு. பிளேக் நோயை ஏற்படுத்துவது திருப்பி அந்த கேள்வி எலி வந்திருக்கேன்னா எலி. கழிவுப் பொருட்களை உக்கலடை செய்வது மண்புழு. மண் புற்றினுள் வாழும் பிராணி, அதாவது மண் புற்றுக்குள்ள வாழ்ற பிராணின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல தேள், இந்த புற்று உடைக்கக்குள்ள தேள் வரும், கரையான் வரும், ஏன்னா பாம்பும் வரும். வயிற்றுப்புறத்தில் குட்டிகளை இது செய்வது கங்காரு. அது ஆஸ்திரேலியா நாட்டினுடைய தேசிய பிராணியா இருக்கு. அடுத்த மெல்லிய ஈரலிப்பான தோல் உள்ள பிராணி, அதுல 48வது வெள்ளிய பாருங்க. உடையதுக்கு மெல்லிய ஈரலிப்பான தோல் தவளை. தவளை தான் சரியா? முதல்ல வராது, அது மெல்லிய தோல் இல்ல, அது கனமான தோல். பாம்புக்கும் கனமான தோல் தான் இருக்கு, ஆனா ஈரலிப்பு குறைவா இருக்கு. மெல்லிய தோல் என்றாலும் ஈரலிப்பு இல்லாம இருக்கும். ஆனா தவளைக்கு பாருங்க எப்பவும் ஒரு ஈரலிப்பு இருக்கும். அடுத்து மரக்கட்டையில் துளைத்து வாழும் பிராணி. மரக்கட்டையில துளைத்து வாழ்ற பிராணி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கருங்குளவி. பறக்க முடியாத பறவை இதுக்குள்ள இருக்கிறதுல பறக்க முடியாத பறவை என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வாத்து. சரி, அதுல எல்லாத்துக்கும் விட போட்டிருக்கா இல்ல ஒன்றரை போட்டிருக்கேன். அந்த 50 கேள்வியையும் படியா செய்து கொள்ளுங்க. அந்த 50க்கு 50 எடுத்தாங்க பாப்போம். 50க்கு எத்தனை சரியான செட் பண்ணுங்க பாப்போம். அந்த சுற்றாடலோட சேர்த்து நாங்க இந்த தமிழையும் பார்ப்போம். கவனிங்க, இது பார்த்துட்டோமா? இதானே பார்க்கணுமே, உலகின் தலை சிறந்த கதைங்க கவனிச்சு கொள்ளுங்களேன். ரைட். உலகில் தோன்றிய மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழியாகும். இது காலத்தால் அழியாதது. இதன் பெருமையினை பாரதியார், பாரதிதாசன் போன்ற பேரறிஞர்கள் தமது பாடல்களில் பாடியுள்ளனர். ஓரெழுத்து சொல் முதல் பலவெழுத்து சொல் வரை பொருள் தரும் தமிழ் தற்காலத்தில் நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் பயன்படுகிறது. இதுல முதலாவது கேட்கிறாங்க, புதிய என்றதுக்கு ஒத்த கருத்து சொல். இதுல விடையில பந்தில இருக்காண்டு பாத்தீங்கன்னு சொன்னா புதியன்றதுக்கு இருக்குது, அதாவது இந்த இருக்கு நவீன. இந்த விடையை பார்த்தா அப்படி எழுதுனீங்கன்னா சரி. சிறுமை என்பதன் எதிர்கருத்து, ஆனா சிறுமைக்கு எதிர்கருத்து வந்து பெருமை. இந்த இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதுனீங்கன்னா சரி. சிறுமையினை என்றாதான் பெருமையினை என்று வேறு. பந்தியில் குறிப்பிடப்படும் புலவர்கள் யார் என்று சொல்லி கேட்கிறாங்க. பாரதியார். புலவர்கள் என்று கேட்டபடியா நீங்க பாரதியாரையும் பாரதிதாசனையும் எழுதுவோம். புலவர் என்று கேட்டாதான் ஒரு ஆள் எழுதுவோம். அப்ப ரெண்டையும் எழுதினா தானே அது சரியாக இருக்கும். அடுத்து பாடியுள்ளனர் என்பதை பிரித்து எழுதினார். பாடியுள்ளனர் என்பதை பிரித்து எழுதினா எப்படி வேற? பாடி உள்ளனர் என்று வேற. அதுல உண்மையாக நிறைய இருக்கிறபடியா தமிழ் தானே, அதுல உங்களுக்கு பாட்டுள்ளனர் ரெண்டு பேரும். பாடி உள்ளனர்ன்றதுக்கு பாடுதல் சவுள்ளனர், பாடுதல் சவுள்ளனர், பாட்டு சவுள்ளனர், பாட்டுள்ளனர் தானே. அது உண்மையா மூண்டா பிரிக்க கூடாது. அதுல இவங்க போட்டிருக்க கூடாது சொல், ஏன்னா உங்களுக்கு இது செஞ்சிருக்கிறாங்க. பாட்டு சக அதுல விகுதி எல்லாம் சேர்ந்து வரன்றாயிரம். அதை வச்சுக்கொள்ளுங்க, அதை நான் எப்படி என்று சொல்றேன் உங்களுக்கு குரூப்ல போட்டு வர்றேன். சரியா? அத பாடி சக உள்ளனர் என்று பிரிங்க. ஆனா பாடி என்றது பாடுதல் என்ற பொருளை தருமா?
ரைட், அது இருக்க பாப்போம். அதை பார்த்துட்டு சொல்றேன். சரியா? பாடி சகம் உள்ளதுண்டா சரி விடுங்க. ஆனா பாடின்றது ஒரு பொருத்த கருத்தை தராது. பிரித்தெழுதுற ரெண்டு சொல்லும் கருத்தை தரணும் மேடம். சரியா? ரைட், அந்த கேள்வி அப்படியே பெண்டிங் வைங்க. அது எப்படி என்று பாவம். அடுத்த பாருங்க. அடுத்த கேள்வி. தமிழ் மொழியின் சிறப்பொன்றினை எழுதுக. அதாவது அதுல நிறைய சிறப்பு இருக்கு. அதாவது உலகில் முதல் தோன்றிய மூத்த மொழி, என காலத்தால் அழியாது, அதே போல இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது, நவீன சாதனங்கள்ல பயன்படுறது. அதுல ஏதாவது ஒன்று தான் எழுதணும். ரெண்டு எழுதணும். உலகில் தோன்றிய மூத்த மொழி என்று எழுதினாலே போதும். அல்லது உலகில் தோன்றிய மொழி மூத்த மொழி. சரியா? அப்ப அது மட்டும் எழுதுனா போதும். சொல்லடா. உலகில் தோன்றிய மொழிகளில் மூத்த மொழி. ரைட், அப்படி எழுதுனா சரி. விளங்கல சரி, நான் உலகில் தோன்றிய மூத்த மொழிகளாக விளங்குவது தமிழ் மொழியாகும். ரைட், ஓகே. அடுத்தது, பேரறிஞர்கள் தமது பாடலில் பாடியுள்ளனர் என்பதனை உள்ள எழுவாய். அதாவது பேரறிஞர்கள் தமது பாடலில் பாடியுள்ளனர். யார் பாடியுள்ளனர்? பேரறிஞர்கள். அப்ப அதுக்கு விடை பேரறிஞர்கள் எழுவாயா இருக்கு. சரியா? அதுல அடோனா சரியாது இருக்கிறீங்க குரூப்ல. சரி, சத்தத காலில் தாங்க இருந்தார். ரைட், அடுத்தது பாருங்க. பெறப்பட்ட சொற்தொகுதியில் ஏனைய சொற்களில் இருந்து ஒரு சொல் வேறுபட்டது. அதனை போடட்டான். அப்ப அதுல ஒத்த கருத்தா இருக்கலாம், எது கருத்தா இருக்கலாம். ஒரு சொல் வேறுபட்டதா இருக்கு. அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. முதலாவது தூய்மை, வாய்மை, புனிதம், சுத்தம். இதுல வேறுபட்ட சொல் எது? வாய்மையா இருக்கு. வயல், களனி, தோட்டம், பழனம். இதுல வேறுபட்டது என்ன? தோட்டம் தான் வரும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் அதுல பழனம்ன்றது வயலை தானடா குறிக்கும். சரியா? அதுல தோட்டம் என்றதான் சரி. பாத்தீங்களா? அது ஒரு புது வேர்டு அல்ல. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பழனம்ன்றது வயல். அதே போல உதயம், காலை, நிசி, விடியல். நிசி என்றது இரவை குறிக்கும். அப்ப விடை இரண்டாவது சரி. நித்திரை, உறக்கம், துயில். அப்ப மலர்வு சரியான விடை. வானம், ஆகாயம், விசும்பு. விடை முகில். உண்மை, மெய், சத்தியம். விடை தன்மை. தன்மை என்றா குளிர். அகம், மனை, இல்லம், உறைவிடம். இதுல அகம் என்று சொல்றது உள்ளத்தை குறிக்கும். மனை என்றது வீடு, இல்லம் என்றது வீடு, உறைவிடம் என்றது வீடாது. அகம் இருப்பிடத்துதான் குறிக்கும். அதுவும் வீட்டை குறிக்கும். உறைவிடம் மனை என்றதும் வீட்டைத்தான் குறிக்கும். அதே போல இல்லமும் வீட்டை. உறைவிடம் என்றது அதுல பொருத்தம் இல்லாத. அகமென்றாலும் வீடத்தான் குறிக்கும். அகம் என்றதும் வீடைத்தான் குறிக்கும். மனை என்றதும் வீட்டைத்தான் குறிக்கும். இல்லம் என்றதும் வீட்டைத்தான் குறிக்கும். உறைவிடம் என்று சொல்றது அது ஒரு இதை பொறுத்து குறிக்கும். வெயிட் பண்ணுங்க, வேற நாளைக்கு பெரிய விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு ஜூம் கிளாஸ் வந்து ஒவ்வொரு நாடு நடக்கும் விட. சரி, இப்ப அடுத்த கிழமை இருந்து தொடர்ந்து. அதுவும் உறைவிடம் என்றது இருப்பிடம், வாழிடம் என்ற பொருள்களை குறிக்கும். இருப்பிடம் என்று சொல்றது வீடை மட்டும் நாங்க இருக்கிறல தானே. இப்ப கூட பறவை என்ற உறைவிடம் கூட இருக்கு. அதை வீடு என்று சொல்லலாம். அப்ப விடை அதுக்கு எதிர்கருத்தை பார்த்துட்டு முடிப்போம். அண்மை, சேய்மை, பகை, உறவு, மறதி, ஞாபகம், அழிவு, ஆக்கம்,
சாதகம் பாதகம், இருள் ஒளி, காலம் அகாலம். சரியா? அப்ப அதுக்கு அவ்வளவு பொருத்தமான விடையெல்லாம் இருக்கும். அதை அவளையும் செலுத்தி கொள்ளுங்க. நாங்க அடுத்த கிளாஸ் இதுல பார்ப்போம். உங்களுக்கு ரெக்கார்ட்